ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் டெபிட் கார்டு. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நம்ம டெபிட் கார்டு தெரியும். நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம காசு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர் ரீசன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின் போது டெபிட் கார்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் டெபிட் கார்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக் பர்ச்சேசஸ் பை ஆக்சஸிங் ஃபண்ட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த பேங்க் அக்கௌண்ட். நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக அக்கௌண்ட்டோட மணியை ஆக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் டெபிட் கார்டு பேசிக்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டெபிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக டெபிட் கார்ட்ஸ் ஆர் நாட் இன்வால்வ் பேரோயிங் மணி, இது வந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணுற மணி, நம்ம அக்கௌண்ட்லேருந்து யூஸ் பண்ணுற மணி டேரெக்டாக. ஓகேங்களா? ஸோ ட்ரான்சாக்ஷன் ஆர் பண்ணட் பை அவைலபிள் பேலன்சஸ், அதாவது இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறது எல்லாமே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். போயிட்டு கடன் வாங்கி பண்ண போகிறதில்ல, நம்ம கிரெடிட் வாங்கி பண்ண போகிறது. ஓகேங்களா? பேசிக்காக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, தட்ஸ் ஒரு பேசிக் கான்செப்ட். அதாவது நம்ம அசோசியேட் பேங்க், நம்மளோட பேங்க் எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கில் இருக்க அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது தான் பேசிக் கான்செப்ட் டெபிட் கார்டு பற்றி. ஓகேங்களா? ஸோ இந்த வந்து டெபிட் கார்டு ஒர்க் ஆகுது, பெனிஃபிட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு த பேங்க். ஸோ டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்ட்ஸ் லிங்க் டு த கார்டு பேங்க், அதாவது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக லிங்க் ஆகிருக்கிறதுனால ஸோ த ஃபண்ட்ஸ் ஆர் இமீடியட்லி டிடெக்ட் ஃப்ரம் த அவைலபிள் பேலன்ஸ். நம்ம வந்து இப்போ காசு எடுத்தாலோ இல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணாலோ டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துடுறாங்க, டிடெக்ட் பண்ணிடுறாங்கன்றாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் பேங்க் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக பண்ணும்போது நம்ம ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுது, நம்ம எந்த ஒன்று கடன் வாங்கலாம், நம்மளோட மணி நம்ம யூஸ் பண்ணுறது ஆச்சு, அது ஒரு டூல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு டூல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின் அண்ட் சிக்னேச்சர் ட்ரான்சாக்ஷன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்மில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் ஒரு கார்டில் போய்ட்டு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே வந்து நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ணுறோம், நம்ம கண்டிப்பாக பின்னு போடும். ஓகேங்களா? ஸோ பின்னுக்கு ஃபுல் ஃபார்ம் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு போட்டால் தான் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். பை சம்மர் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் கேட்பாங்க. ஓகேங்களா? சிக்னேச்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து சைன் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது பேஸில் தான் பேங்க். ஓகேங்களா? இது வேர்ல்டு வைடாக நான் சொல்கிறேன், நாட் ஓன்லி இன் இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வித்ராவர். ஸோ ஏடிஎம் வித்ராவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டெபிட் கார்டு மேக்ஸிமம் நம்ம வச்சுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் காசு எடுக்கிறது தான் எல்லாரும் ஏடிஎம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஏடிஎம் மூலமாக காசு எடுத்து யூஸ் பண்ண போகிறது. ஃபண்ட்ஸ் த்ரூ ஏடிஎம் கேஷ் வித்ராவல்ஸ். ஓகேங்களா? பேங்கிங் சர்வீசஸ் நம்ம எடுத்துருக்கோம் பேசிக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது பேசிக் கான்செப்ட். நம்ம ஏடிஎம் வித்ராவல் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ கிரெடிட் கார்டு ரிக்யூர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெபிட் கார்டு நாட் ரிக்வயர் கிரெடிட் செக் ஆர் அப்ரூவல் ப்ராசஸ். அதாவது நம்ம கிரெடிட் கார்டு வாங்கினா நமக்கு கிரெடிட் ப்ராசஸ் எவ்வளோ, விச் மீன்ஸ் நம்ம கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லி செக் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் நம்ம டெபிட் கார்டுக்கு வந்து அந்த இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட் தான் டெபிட் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட் ஃபண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க வந்து யாரும் வந்து நம்மளோட கிரெடிட் வேல்யூ செக் பண்ண போகிறதில்ல, தேர் நாட் செக்கிங் எனிதிங் ஆர் அதை நம்மளோட எதுவும் செக் பண்ண போகிறதில்ல. ஓகே, நம்ம ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம கிரெடிட் கார்டு எதுவுமே செக் பண்ண போகிறதில்ல, தயவுசெய்து அவங்க வந்து செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். ஸோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பற்றி பார்த்தீங்கன்னா சின்ஸ் டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷன் டைரக்ட்லி ஃபண்ட் கார்டோட பேங்க் அக்கௌண்ட், நம்ம பேங்க் அக்கௌண்ட் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இன்னும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் கிடையாது. டெபிட் கார்டு பர்ச்சேஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் போடுவாங்க. இன் சம் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பர்ச்சேஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனோட டீட்டெயிலாக வந்து இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் வீடியோ நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த பர்ச்சேஸ்க்காக வீடியோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் போடுவாங்க சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா நோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ், நமக்கு வந்து மணியை சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது அவாய்ட் பண்ண முடியும் கம்பேரிங் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ ஓவர் டிராஃப்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஒரு 50,000 எடுக்கணும்னு வச்சுங்களேன், பட் நம்ம அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 30,000 இருக்குன்னு வச்சுங்களேன், மிச்சம் 10-20,000 பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட்லேருந்து எடுத்துரும். ஓகேங்களா? நம்ம எடுத்தால் வந்துடும், பட் அது பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட்டில் போயிடும். ஸோ ஓவர் டிராஃப்ட் மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் மைனஸில் காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இது ஃபீஸ் இருக்கும், இவ்வளோ எடுத்துக்கினா இவ்வளோ ஃபீஸ் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது ஃபீஸும் ஒரு இது வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபீஸும் ஒரு ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவர் டிராஃப்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்பெண்டிங் லிமிட்ஸ். இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லி ஸ்பெண்டிங் லிமிட்ஸை லிமிட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ விச் மீன்ஸ் கஸ்டமர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அவங்களை சேவ் பண்ணுறதுக்காக, ஃப்ராட் மிஸ்யூஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் வந்து அவங்க ஏடிஎம் வந்து வித்ரா பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஷர் வச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 28,000, ஒரு நாளைக்கு 78,000 சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. பிகாஸ் ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மணியும் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் வந்து ஸ்ப்ரெட்டடாக இருக்கணும், அது அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் லிமிட்டும் தெர் ஆர் சம் லிமிட். ஓகேங்களா? ஸோ யூபிஐயில் வந்து இவ்வளோ லிமிட் இருக்குது சொல்லி கொஞ்சம் லிமிட் தான் வச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மொத்தமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, திருடினாலும் மொத்தமாக திருடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த டெபிட் கார்டு ஹோல்டர் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா அவேர் அந்த மானிட்டர் தைஸ் லிமிட்ஸ், அவங்களோட லிமிட் எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு அவங்க மானிட்டர் பண்ணணும். அதுக்கு அவேர்னஸாக இருக்கணும். நம்ம இது டக்குன்னு காசு தேவைப்பட்டாலும் நம்ம அதுக்கு எதுவுமே பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைட் அக்செப்டன்ஸ். ஸோ நமக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது தான் செய்து சொல்லலாம் பேசிக். ஓகேங்களா? நான் என்ன ரீசன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இந்தியாவில் இருந்துட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணாலும் அமெரிக்காவில் பேமெண்ட் பண்ணாலும் தேர் நாட் அக்செப்டிங் யூபி, அவங்க வந்து யூபி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பட் தேர் அக்செப்டிங் கார்ட்ஸ். ஓகேங்களா? பிகாஸ் வந்து கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கார்டு, விசா, ரூபே இவங்களாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேர்ல்டு வைட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும், டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ வைட்லி அக்செப்டட் ஃபார் போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் அக்செப்ட் பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட்டில் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த டெபிட் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க சொல்லலாம் பேசிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் அண்ட் மானிட்டரிங். ஸோ ட்ரான்சாக்ஷன் மானிட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா
டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷன் டிபிக்கலி ரிஃப்ளெக்ட் ரியல் டைம் வந்து கார்டு ஹோல்டர் அக்கௌண்ட் நம்ம வந்து காசு எடுத்த உடனே காசு பர்ச்சேஸ் பண்ண உடனே நமக்கு மெசேஜ் வந்து ஓகேங்களா நம்ம அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ரியல் டைமாக நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ வந்து ஈஸி மானிட்டர் நமக்கு ஈஸியாக மானிட்டர் ஆக முடியுது. அப்புறம் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது சொல்லலாம் பேசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டெபிட் கார்டில் ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சர் இஎம்ஐ சிப்ஸ் இருக்கும் ஓகேங்களா. சிப்ஸ் அந்த சிப்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டில் இருக்க சிப் மாதிரி சிப் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டெக்னாலஜி நம்ம வந்து கான்டாக்ட்லெஸ்ஸாக நம்ம கார்டு டீட்டெயில் வந்து தெரியாமல் ஜஸ்ட் டேப் பண்ணாலே ஒரு அரௌண்ட் ஒரு 5,000 பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இது வந்து ப்ரொடக்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டார் ஓகேங்களா. அதாவது ஃப்ராடுக்கு அகேன்ஸ்டாக சம் ப்ரொடக்ஷன் இது இருக்குன்னு சொல்கிறாங்க பேசிக் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இந்த டெபிட் கார்டில் ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் டூல். ஸோ இது வந்து எல்லாரும் கூட தெரியுது. பட் இன் ஃபியூச்சர் எல்லாம் கொடுப்பாங்க இந்த ஃபின்டெக்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. அதனால நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு டெபிட் கார்டில் இவ்வளோ தான் நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும், இவ்வளோ தான் வித்ரா பண்ணலாம். நம்ம டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் டெபிட் கார்டெலாம் அலோவ் பண்ணுறாங்க. நீங்களே டெய்லி லிமிட் செட் பண்ணிக்கங்க, நீங்களே டெய்லி வித்ரா லிமிட் செட் பண்ணிக்கங்க, அப்படி நீங்களே வந்து டெய்லி ட்ரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ணி நம்மளே நம்மகிட்டே சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்படின்னு போது நம்மளே பட்ஜெட் பண்ணலாம், நம்மள இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் ஓகேங்களா. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து பேங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் டு செக்கிங் அக்கௌண்ட். ஸோ லிங்க் டு செக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் மேனேஜர் டே டு டே ஸ்பெண்டிங் நம்ம வந்து டே டு டே ஸ்பெண்டிங் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். நம்ம பேங்க்கோட ஆப்பு டவுன்லோட் பண்ணி அதோட லாகின் பண்ணி நம்ம டே டு டே வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்பெண்டிங்ஸ் எவ்வளோ யூஸ் நம்ம ஈஸியாக செக் பண்ண முடியுது அப்படி சொல்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ மந்த்லி பில்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்ம வந்து நம்ம மந்த்லி பில் கட்டணும் அவசியம் இல்லை ஓகேங்களா. நம்ம ரியல் டைமில் நம்ம அதை பே பண்ணுறதுனால நமக்கு இந்த ஒரு மந்த்லி பில் எடுத்ததும் இல்லை ஓகேங்களா. ஸோ இதாங்க டெபிட் கார்டாக பார்த்துருப்போம். ஸோ நம்ம அடுத்த மீட் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் வேலை.